अपने लोगों के पास चले गए और बाजू वाले को देख के बोलो ये समुद्र का नाम विడుదల और छुटकारा पाने वाला यीशु வந்தாவே விடுதலை தான் यीशु आए तो छुटकारा यीशु கிறிஸ்து சும்மா வரதில்ல यीशु खाली नहीं आए यीशु கிறிஸ்து விடுதலை தருகிறதுக்கு வருகிறார் और यीशु मसीह छुटकारा देने आए आमेन आमेन ये शरीरத்தின் விடுதலை मेरे शरीर में छुटकारा शरीरத்தின் விடுதலை और आपके शरीर में ஆவியில விடுதலை आत्मा में छुटकारा ஆத்மாவில விடுதலை आपके प्राण में छुटकारा यीशु தர போகிறார் प्रभु यीशु आमेन आमेन हालेलुया आमेन यीशु நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை கண்ணமுடியல இயேசு கண்ணமுடியல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க हालेलुया यीशु वंदा के नजर प्रभु यीशु आएंगे तो क्या करेंगे எல்லாவற்றையும் பார்த்து सब कुछ देख लेंगे எனக்கு விடுதலை தருகிறார் मुझे छुटकारा देने वाला आमेन आमेन हालेलुया हालेलुया ஆவியில விடுதலை एक आत्मा में छुटकारा आत्माவில விடுதலை प्राण में छुटकारा இந்த சரீரத்தில விடுதலை शरीर में छुटकारा आमेन आमेन हालेलुया हालेलुया நாளிலே இயேசு இங்க வந்திருக்கிறார் और आश्चर्य प्रभु यीशु आया நம்பிக்கை இருந்தாக்க மட்டும் अगर वो भरोसा है तो இங்க இருந்து போகும்போது यहाँ से जाते हुए நீங்க விடுதலையோட தான் போகணும் आप छुटकारा से ही जाते हैं கேட்டீங்கன்னா தினந்தோறும் நான் அனுபவிக்கிறேன் और प्रतिदिन में उसके साथ ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன் मैं प्रतिदिन यीशु को मैं अनुभव रहा आमेन आमेन हालेलुया हालेलुया அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுங்க उसके முதலாவது எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது கர்த்தராகிய இயேசு और सबसे पहले अंदर मुझे लेकर आने वाले प्रभु यीशु இரண்டாவதாக दूसरा மலேசியாவிலிருந்து வருகிற பாஸ்டர் புத்தோ और मलेशिया से आए पास्टर बुट्टू जी அவர்தான் இந்த மீட்டிங்க்கு போங்கய்யா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ் எனக்கு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எனக்கு உதவி செய்கிறார் और अगर मेरे बहुत मित्र है पिता के स्थान में मुझे मदद करते हैं वो बोले இந்த மீட்டிங்க்கு போக சொல்லி ये मीटिंग में जा करते तो மூன்றாவதாக तीसरा என்னுடைய பாஸ்டர் चर्च के पास्टर जी பாஸ்டர் அவங்க என்னைய பெங்களூர்ல வந்து பார்த்துட்டு और पास्टर जी ने अपने சொன்னாரு ऐसे ஒரு நாள் एक दिन ஊட்டிக்கு வரேன்னு சொன்னாரு मैं ஊட்டில இருந்து என்ன இங்க எடுத்துட்டேன் परंतु उड़ी सीधे मुझे बुला दिया आमेन आमेन हालेलुया हालेलुया मैं पास्टर அவங்களுக்கும் मैं पास्टर मां और पास्टर மாதாவுக்கும் और सभी परिचालन को सबको धन्यवाद देते हैं நாளிலே சபை மக்களாகிய और आज के कलीसिया मैं आप सबको धन्यवाद आमेन आमेन इतने பேருக்கு कितने लोगों को இன்னைக்கு விடுதலையோட போகணும் छुटकारा से जाना इच्छा है சும்மா இல்ல अपनी नहीं எல்லாம் கை தூக்குற மாதிரி இல்ல खाली हाथ उठाने ऐसा விடுதலைதான் सही में आमेन आमेन हालेलुया आमेन விடுதலைக்கு நான் போக மாட்டேன் छुटकारा नहीं होगा तो मैं नहीं जाने आमेन आमेन हालेलुया हालेलुया கர்த்தர் விடுதலை செய்கிறார் प्रभु छुटकारा आमेन आमेन சரி நான் ஒரு சில வசனங்கள் வாசிக்க போறேன் உட்காருங்க चलो बैठ जाएंगे कुछ हम पढ़ेंगे
விசுவாசத்தோட நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. और विश्वास के साथ वो वचन पढ़िएगा। யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் निर्गमन का 23वां अध्याय 25வது வசனம். और 25वां वचन। உங்கள் தேவனாகிய கர்த்தரையே உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவியுங்கள். और आपके प्रभु परमेश्वर की उपासना करो। யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். और निर्गमन आकर 23 और उसमें 25। निर्गमन 23 और 25। உங்கள் தேவனாகிய கர்த்தரையே तुम अपने परमेश्वर यहोवा சேவியுங்கள். उपासना அவர் உன் तब वो அப்பத்தையும் आपके अन्न உன் தண்ணீரையும் जल पर ஆசீர்வதிப்பார். आशीष देंगे உன் வியாதியை और तेरे முன்னிலிருந்து விலக்குவார். रोग को दूर ஆமென் சொல்லுங்க. आमेन। ஹalleluya. இந்த ஆண்டவர் प्रभु जी இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது और मिस्र देश को इस्राएल को मिस्र से लेकर आते होकर வாக்குத்தத்தம் பண்றார். प्रतिज्ञा देते। அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. ये बोलते वक्त முதலாவது வெறும் வியாதியை மட்டும் நீக்கிறது இல்ல. खाली बीमारी को उठाने के लिए नहीं முதலாவது ஆகாரம் கொடுக்கிறார். तेरे खाना देते हैं। ஹalleluya. हालेलुया। அவர் உன் அப்பத்தையும் तेरे जल को அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா और उसका मतलब क्या है? ஆண்டவர் வந்து प्रभु जी நம்மளை நிறைவுள்ளவர்களாக மாற்றுறார். और हमको परिपूर्ण நம்மளை करते நிறைவுள்ளவர்களாக மாற்றுறார். पूर्ण करते हैं। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். अपने परमेश्वर यहोवा की उपासना करना तब तेरे अन्न जल पर आशीष देंगे। இதற்கு பிறகு उसके बाद உன்னிலிருந்து और तेरे बीच में வியாதியை நீக்குவார். रोग को दूर कर வரும்போது इधर आते हो நான் ஒரு பையனுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். एक लड़के की प्रार्थना அந்த करते हैं। பையன் விழுப்புரத்துல இருக்கிறான். वो लड़का विरुपुरम डिस्ट्रिक्ट में रहता है। அங்கிருந்து वहाँ से அந்த பையன் வந்து 80 கிலோ இருக்கான். 80 किलो का है। அவன் எத்தனை 8 வயசு, उसका 8 उम्र है 80 கிலோ இருக்கான். और 80 किलो அது है எவ்வளவு பெரிய உடல் இருக்கும் और பாருங்க. उसका शरीर कितना बड़ा அவனால है பேச முடியல. वो बात नहीं करता। அவனுடைய தம்பி उसका भाई இன்னொருத்தன் दूसरा அவனால தொண்டையிலிருந்து சவுண்டே வர்றதில்ல. और उसके गले से आवाज करनी சொன்னாங்க 2 நாள் 2 दिन ஜெபம் பண்ண சொன்னாங்க. प्रार्थना करने बोली। இந்த என்னுடைய சாட்சியை பார்த்துட்டு சொன்னாங்க मेरे गवाही को ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். प्रार्थना करो पास्टर। முதல் நாள் ஜெபம் பண்ணேன். पहले दिन प्रार्थना करो ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். तो छोड़ दिया। ரெண்டாவது நாள் ஜெபம் दूसरे பண்ணேன். दिन प्रार्थना किया ரெண்டாவது நாள் ஜெபம் பண்ணி और முடிச்சிட்டேன். प्रार्थना करी। மூன்றாவது நாள் அவங்க கூப்பிடல. तीसरे दिन नहीं அப்ப बोला। நான் என்ன நினைச்சேன்னா क्या हुआ? ஏதோ இவங்க வந்து என்ன செய்யல आप लोग அற்புதம் எதுவும் நடக்கல பாருங்க. चमत्कार नहीं हुआ इसलिए அதனால அவங்க கூப்பிடல. वो बुलाए नहीं। நம்மளே ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்க்கலாமே चलो हम एक बार बुला के அப்படின்னு என்ன செஞ்சேன். ऐसा கூப்பிட்டேன். बुलाया। அவங்க अम्मा எடுத்து சொன்னாங்க कि वहाँ ने बोला பாஸ்டர் पास्टर जी என் தம்பிகிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ये भाई के वास्ते அப்ப 2 நாள் அவங்க தம்பிகிட்ட தான் கொடுத்தாங்க. और 2 दिन वो भाई के पास ही दिया। அதுக்கு பின்னால उसके बाद இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். और आज भी प्रार्थना करके छोड़ देंगे। அவன் கையில போன் கொடுத்த उसके உடனே हाथ में फोन அவன் देते கூப்பிட்டு சொன்னான் वो बोलता है பாஸ்டர் पास्टर जी நான் நல்லா இருக்கிறேன் मैं அப்படின்னா. अच्छा हूँ। எத்தனை நாள்ல? कितने दिन में? 3 நாள். तीसरे दिन। மூன்றாவது நாள். तीसरे दिन। ஆமென். आमेन। இப்ப வேணா உங்களுக்கு போன் நம்பர் தரேன். आपको मैं फोन नंबर டேக்ஸ் கேளுங்க. आप करके இந்த பையன் இப்ப பேசுறான். वो लड़का बोलता है ஆமென். आमेन। ஹalleluya. ஹalleluya. இயேசு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். है ஆமென். आमेन। இன்னைக்கு கூட आज भी உங்க வாழ்க்கையில आपके जीवन में ஆண்டவர் प्रभु जी அற்புதங்களை செய்ய போகிறார். चमत्कार करें। முதலாவது सबसे पहले நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறவர் ஆண்டவர். और हमारे परिवार के अंदर कमी को हटाने वाले हमारे प्रभु जी हैं। உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற தவறான எல்லா காரியங்களையும் கண்டிக்கிறவர் ஆண்டவர். और आपके निजी जीवन में गलत जो काम है उसको देख के डांटने वाले प्रभु जी हैं। மூன்றாவதாக तीसरा உங்க குடும்பத்தை ரட்சிக்கிறார். और आपके परिवार का उद्धार करने वाला। ஆமென். आमेन। இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 41:3 சொல்லும்போது वजह से 41:3 में यूं कहते हैं படுக்கையில் வியாதியா படுத்திருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். और जब वो व्याधि के मारे सोई पड़ा होगा तब यहोवा उसे संभालेंगे और पूरे रोग में से उसको पूरा बिछौना उठाकर ठीक कर देंगे। எத்தனை பேருக்கு நமக்கு கால் வலியில कितने लोग पैर दर्द में बैठे हैं, இடுப்பு வலி
पीठ के दर्द में भी யூட்ரஸ்ல பிரச்சனை, और यूट्रस में प्रॉब्लम है, என்னுடைய வயிற்று வலி मेरे पेट में दर्द है, தாங்கவே முடியல, नहीं सहन कर என்னுடைய முதுகு வலி मेरा पीठ का दर्द தாங்கவே முடியல. सहन नहीं हो सकता, இதெல்லாம் செய்வது. उसके लिए मत करें। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। எங்க வீட்டுல குடிச்சே இருக்காரு, और मेरा पति पीता ही रहता அவர் है, ரட்சிக்கப்பட மாட்டேன், वो उद्धार नहीं होता है। போராடுறாரு. वो நான் சர்ச்சுக்கு வரேன், मैं चर्च आती ஆனா எங்க வீட்டுக்காரர் मेरा சர்ச்சுக்கு पति चर्च नहीं आते, அவரை ரட்சிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. उनको उद्धार करने के और कोई இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வரார், आज यीशु आपके घर தூதர்கள் இப்ப போவாங்க. और जाएंगे। ஆமென் சொல்லுங்க. आमीन। ஹalleluya. हालेलुया। இந்த விடுதலையை தருகிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், और छुटकारा देने वाले प्रभु यीशु यूं कहते हैं, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறேன். आज जो आपको छुटकारा देंगे எதிலிருந்து விடுதலை வேண்டும்? और किससे छुटकारा देंगे, அது உங்க உள்ளத்துல இப்ப நீங்க கேட்டுக்கொள்ளலாம். आपके मन में आप पूछ लो। ஆமென். आमीन। நாளைக்கு நீங்க இங்க வரும்போது कल इधर आप आओगे तब பிரச்சனைக்கு முடிவு இல்லை. आपका प्रॉब्लम का समाधान होना ஆமென் है। சொல்லுங்க. आमीन बोलो। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। இயேசு உயிரோட இருக்கிறார்களுக்கு प्रभु जिंदा है। இந்த சபையில ஏகப்பட்ட சாட்சி. हमारे कलिसिया में बहुत लोग आए। ஆனா நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். एक दिन गांव गया था, அங்கே போகும்போது उधर जाते होकर ஒரு குஷ்டரோகி பட்டிருந்தார். एक कोट रोग बैठे थे, அந்த குஷ்டரோகிய वो कोट रोग को போய் பார்த்து சொன்னேன், जाके देखा, இயேசு சுகமாக்குவார் அப்படின்னு. यीशु मसीह चंगा करेगा। அந்த இயேசு சுகமாக்குவார்னு சொன்ன உடனே यीशु मसीह चंगा அவர் करेगा। சொன்னாரு, उन्होंने बोला, ஏங்க போங்க நீங்க, अरे आप जाओ ना, எத்தனை சர்ச்சுக்கு போயிட்டேன், इतना चर्च चले गया, எத்தனை கோயிலுக்கு போயிட்டேன், इतना मंदिर चले गया, எத்தனை டாக்டர்கிட்ட போயிட்டேன், इतने डॉक्टर को देख இன்னும் சுகமாகவே இல்லை, अच्छा नहीं हुआ, சுகமெல்லாம் ஆகாது. चंगा नहीं அதனால हुआ, எங்க வீட்டுல கொண்டாந்து வெளியில போட்டாங்க. इसलिए मेरे घर वाले बाहर வெளியில निकले வாசல்ல போட்டு ஒரு கம்பளி போட்டு மூடி வச்சிருந்தாங்க. और मेरे को बाहर कंबल में डाल के बिछा दिया ஒரு பிளேட் ஒரு டம்ளர் வச்சிருந்தாங்க. और उन्होंने एक प्लेट और टम्बलर रखा था மனைவி தூக்கி போட்டாங்க, और पत्नी ने छोड़ दिया, பெற்ற பிள்ளைகள் தூக்கி बच्चे போட்டாங்க. ने फेंक दिया அந்த மனுஷனுடைய சரீரம் முழுவதும் அழுகிய நிலைமையில் இருந்தார். और वो इंसान के पूरे शरीर आकर आकर सड़ चुका था। அவனை போயிட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்த்து சொன்னேன், वो बेडशीट खोल के சுகமாக்கு வரையா அப்படின்னு. प्रभु पर विश्वास है। என்ன தெரியுமா சொன்னேன்? मैंने क्या बोला, போயிருக்கு போயிருக்கு போயிருக்கு. वो व्यक्ति कहने இப்ப நான் என்ன செஞ்சேன், मैंने क्या बोला, என் கூட வந்த சகோதரி ஒருத்தர் मेरे அவங்க साथ जो சொந்த गए ना बाहर उनकी सगी वाली थी, அப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வர சொல்லி उनसे तेल लेकर आती நெத்தியில தொட்டு வைக்கிறது கூட இடம் இல்லை. और इधर माथे में रखने का जगह नहीं, थोड़ा सा तेल இயேசுவே, लेते அன்றைக்கு குஷ்டரோகியை சுகமாக்கினீங்களே, प्रभु यीशु जी उस दिन अपने कोड़ को चंगा அந்த किया குஷ்டரோகியை சுகமாக்குங்க और ऐसे ही कोड़ को भी चंगा करो சொல்லிட்டு, बोल के, ஏன் நீங்க 2 வாரத்துல என்னை தேடிட்டு வருவா போ அப்படின்னு और சொல்லி. मैंने बोला 2 हफ्ते में आप मुझे रोक किया होगा। அடுத்து अगले 2வது வாரம் दूसरा हफ्ता இந்த டிசம்பர் 31 இருக்கு, दिसंबर 31 को அந்த அந்த நாள் वो दिन இந்த மாதிரி நைட்ல சர்ச் ஃபுல்லா ஜனங்கள் இருந்தாங்க. और एक नाइट में चर्च में पूरे लोग எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே கட்டி பிடிச்சு और सब लोग आराधना करके गले लगा के विश करते हैं ना, அப்ப அப்படியே வந்தாங்க. वैसे ही आए இந்த எல்லாரும் பண்றத இவருக்கு எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. और इनको सब करते हैं पर ये ஓ, क्यों करते இது வந்து हैं? எதுக்கோ செய்யறாங்க அப்படின்னு अरे ये நினைச்சு कुछ किसी के लिए ஓடி வந்தாரு. ऐसे दौड़ के ஓடி வந்து கட்டி और பிடிச்சிட்டாரு. ऐसे दौड़ के आके கட்டி பிடிச்சு சொன்னாரு, गले लगा के कैसे இயேசுவே அப்படின்னாரு. ये शुरू करके बोलते இதே மாதிரி வயசு और ऐसे ही व्हाइट शर्ट அவருடைய ரத்தம் முசையில் அப்படியே ஒட்டுதே மேல. और उसका खून और लहू मेरे ऊपर चिपक गया। கட்டி பிடிச்சு சொன்னேன், मैंने गले लगा के बोला ஆண்டவரே, प्रभु இந்த மனுஷன் சுகமா, ये इंसान चंगा होना है, இந்த மனுஷன் சுகமா. ये चंगा होना है। 2 மாசம் 2 महीने में அதுக்கு பின்னால அந்த மனுஷன் வீட்டுக்கு போயிட்டாரு. और उसके बाद वो घर चले गए। 2வது மாசம் दूसरा 1 महीना மாசம் கழிச்சு வந்தாரு. 1 महीने बाद आए வரும்போது அந்த சீல் எல்லாம் வடிகிறது இல்ல, और वो जो पर्व निकलना बंद हो गया முகமெல்லாம் பிளாக்கா கருப்பாயிடுச்சு. और चेहरा खाली 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 हो गया। அது அடுத்த மாசம் उसके வந்தாரு, अगले महीने ஞானசம் எடுத்தாரு. बपतिस्मा ले लिया, முடி வந்துருச்சு, बाल आ गया, நகம் வந்துருச்சு, नाखून आ गया விரல் எல்லாம் நல்லா और வளர்ந்துருச்சு. हड्डियां पैर के निकल गया। ஞானசம் எடுத்தாரு. दूसरा महीना बपतिस्मा அவர் ले பேரு நாகமான்னு சொல்லி அந்த और उनका नाम नागमान करके रख दिया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர்ல एक ही அவங்க வீட்டுல அவங்க சுகமான பின்னால அவங்க குடும்பமே வந்து ஞானசம் எடுத்தாங்க. और वो चंगा होने के बाद उनके परिवार आगे बपतिस्मा ले, प्रभु में आ गए। அதுக்கு பின்னால उसके बाद அந்த ஊருக்கு நான் விசிட் वो போனேன். गांव में मैं விசிட் போகும்போது जाते होकर அதெல்லாம் நடந்த சம்பவம் நான் கதை விடல. ये सब हुआ इन
में कुछ कहानी नहीं कि रोल हो। உங்களுக்கு வேணா என்னோட நம்பர் தரேன், ஐயா இருக்குது, அடிச்சு பாருங்க. अगर मैं आप नंबर देता हूँ, आप मार के देख लो। ஹalleluya. हालेलुया। அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? उसके बाद क्या हुआ? வாய் பேச முடியாத ஒரு அம்மாவை கூட்டு வந்தாங்க. और एक बूढ़ी माँ आई थी அவங்க பேர் கமலா. और उनका नाम कमला था। அங்க வந்து சொன்னாங்க, उन्होंने बोला நாங்க எவ்வளவோ பேருக்கு நாங்க போயிட்டோம், हम कितने लोग के நம்ம पास பேச மாட்டேங்கிறாங்க. ये माँ नहीं बोलती। 8 மாசமாச்சு பேசி, ये 8 महीना हो 8 गया, மாசமா பேச 8 महीने से नहीं அது बोली। எதனால வந்துச்சு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடு அறுத்து அவங்க பூசை செஞ்சாங்க. और क्योंकि उन्होंने बकरी काट के पूजा की அந்த ஆடு அறுத்த நிமிஷத்துல இருந்து இந்த அம்மாவோட வாய் போயிடுச்சு. और जब वो बकरी को काटा तब उनका आवाज नहीं चली। 8 மாசம் சுற்றி பார்த்தாங்க, 8 महीने घूम के आए, எங்கேயுமே சொல்ல மாட்டல. अच्छा नहीं हुआ। அந்த ஊருக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த பாருங்க இந்த பொண்ணு இந்த அம்மா பேசுறது இல்ல, और ये மாँ बात नहीं करती। இந்த அம்மாவை சுத்தமாக்க முடியுமா? ये अच्छा बोल सकती है। நானும் என் கூட இருந்த ஒரு தம்பி எசேக்கியேல்னு சொல்லி ஒரு தம்பி வந்தான். और मैं मेरे साथ एक ऐसे के 2 பேரும் போனோம். 2 जगह அவன் சொன்னேன், मैंने बोला அண்ணே வசமா மாட்டிக்கிட்டோம், आप फंस गए। இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது நடக்குமா? अगर ये बोले कि ऐसा होगा நடக்குமா? होगा क्या? அந்த அம்மா கூப்பிட்டு வந்து நடுவே வீட்டுல வச்சுட்டாங்க. 35 பேர் என்னை சுற்றி நிக்கிறாங்க. और वो माँ को बिठा के 35 लोग मुझे घेर लिए। உடனே நாங்க 2 பேரும் கை வைத்து दोनों जन हाथ रख ஜெபிக்க ஆரம்பிச்சோம். आत्मा रखना அவர் சொன்ன ஆகமானே அப்படின்னு. उन्होंने बोला होगा भैया। அற்புதம் செய்கிறவர் இயேசு. और चमत्कार करने वाले यीशु हमारा काम नहीं है वो। ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. प्रार्थना हमारा काम है। அதெல்லாம் செய்ய போறது யாரு? चमत्कार कौन இயேசு தான் செய்ய போகிறார். यीशु। அடுத்தது என்ன தெரியுமா? क्या हुआ? ஜெபித்து நான் சொன்னேன், प्रार्थना करके बोला இயேசுவின் நாமத்திலே பேசு. यीशु के नाम से बात कर। அவ்வளவுதான். बस। அந்த அம்மா தொண்டையில இருந்து சவுண்ட் வர. और उसकी माँ से आवाज निकलने நான் சொல்ல लगी। சொன்னேன், और मैंने बोला அல்லேலூயான்னு சொல்லுங்க, हालेलुया। இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. यीशु के रहो बोला। அதுக்கு பின்னால அவங்க उसके बाद சொந்தக்காரங்க எல்லாம் அங்க நின்றாங்கல்ல, उनके साथी वाले ऐसे விசாரிங்கன்னு சொன்னேன். और सबको पूछे விசாரிக்க சொன்னோம். पूछे என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ पता है? அவங்க பாசையில் அப்படியே என்ன செய்றாங்க, எல்லாரும் அவங்க ஊருக்குள்ள உள்ளவங்க விசாரிச்சாங்க. और उनके गांव वाले से सब இப்போதைக்கு அந்த ஊர்ல எனக்கு ஒரு தனி மரியாதை. और उसके बाद देखो मुझे अलग इज्जत दी। இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம தாங்க நிறுவனம். और यीशु मसीह है, हम ही वो गवाही है। ஏங்க நம்ம வந்து ஏதோ ஒரு கடமைக்காக மதத்துக்காக நம்ம சர்ச்சுக்கு வர்றது இல்லை. और हम आकर एक जिम्मेदारी के लिए, एक धर्म निभाने के लिए चर्च नहीं आते। வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை और आकाश और पृथ्वी की रचना करने वाले शरीर शक्तिमान நிறுவனங்கள் தான் விசுவாசியும் ஊழியக்காரர்கள். और उसको आकर है करके आकर सच निभाना ही वो विश्वास है। நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து தெய்வ சமூகத்திலே ஜெபிச்சா, अगर आप और मैं प्रभु की उपस्थिति में प्रार्थना करेंगे तो நமக்கு விரோதமா இருக்கிற, हमारे विरोध में है, நமக்கு துரோகம் செய்கிற हमको द्रोह करने वाले எந்த சக்தியானாலும் कोई भी शक्ति हो எங்களை முறியடிக்க முடியும். आप हरा देंगे। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग इस- ஆமென். நீங்க எங்கேயாவது போகும்போது நீங்க அற்புதத்தை பார்த்துட்டு, अगर आप जाके आपके चमत्कार को செய்கிற இயேசுவை நீங்க காட்ட போறீங்க. आप यीशु को देखने वाले हैं। ஆமென். आमेन। ஹalleluya. ஒரு பொண்ணு பஞ்சாயத்துல வந்து பிரசிடென்ட்டுடைய வைஃப், और एक पंचायत के अंदर प्रेसिडेंट की बीवी थी। அந்த பொண்ணு கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. वो लड़की को लेकर आए நானே என்னுடைய மனைவி கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு. और मेरी पत्नी ने पूछा क्या हुआ? வயிறு வலிக்குதுங்க, என்னன்னு पेट தெரியல. दुख था, क्या है पता नहीं। வயிறு வலின்னு சொன்னாங்க. पेट दर्द बोला था। உடனே நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு अब दोनों ने प्रार्थना किया நானே என்னுடைய மனைவி சொன்னோம், और मैं और मेरी சண்டே पत्नी சர்வீஸ்க்கு வாங்க, रविवार की आराधना करना। அதுக்கு பின்னால மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். उसके बाद देख लेते ஒரு டம்ளர் தண்ணி ஜெபம் பண்ணி கையில एक கொடுத்தோம். टम्बर पानी डाल के பொடி பிடிச்சு போயிடுச்சு. वो पी के चली गई। அடுத்த நாள் வந்துச்சு. उसके बाद आई திருப்பி சாட்டர்டே ஒரு ஜெபம். और सैटरडे அதுக்கு प्रार्थना முன்னாடி வீட்டுக்கு फिर போயிடுச்சு. घर चली गई। சண்டே நாங்க அவங்களுக்கு முன்னாலே கிளம்பி சர்ச்சுக்கு வந்துட்டோம். और जब संडे को उनके पहले आ गए அந்த பொண்ணு சர்ச்சுக்கு வந்துச்சு. वो गए तिलक पर आए। மாமா தான் கூப்பிட்டு வந்தாரு. क्या मामा लेकर आए। உடனே அங்க சர்ச்சுக்கு வந்த உடனே चर्च में आते அங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. और प्रार्थना ஜெபம் பண்ணிட்டு தானும் கை வச்சு ஜெபம் मैंने பண்ணிட்டு भी प्रार्थना की है। ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, प्रार्थना करते அந்த वक्त பிள்ளையோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கட்டிய அரைந்து போக நீ ஜெபம் பண்ணு.
பண்ணு அப்படி. और ये बच्ची के पेट के अंदर जो कहा है प्रार्थना कर निकलने के लिए, கட்டின்னு சொல்லவே இல்லை. मैंने ऐसा नहीं बोला, எனக்கும் தெரியாது. मुझे भी नहीं पता. ஜெபிக்கும் போது தான் சொன்னாரு. प्रार्थना वक्त बोला, கட்டி இருக்குதுன்னு சொல்லி. उसके पेट में कहा है, போது प्रार्थना करते वक्त क्या हुआ, சற்று நேரத்துல கொஞ்ச நேரத்துல थोड़ी देर में அந்த பொண்ணு வயிறு வெடிக்க ஆரம்பிச்சு. और पेट दुखना शुरू हो गया. அந்த ஜெபம் முடிச்ச உடனே प्रार्थना करते கிளம்பி சர்ச்சுல இருந்து ஒரு படி ஏறி மேல போச்சு. और चर्च में से एक पड़ाव चढ़ के ऊपर चढ़ी. போகும்போது இப்படியே பிடிச்சிட்டே यूं चलते चलते गई थी, झुके मामा मेरा पेट दुखता है. அதுக்கு பின்னால போயிடுச்சு. उसके बाद चले गए. செவ்வாய்க்கிழமை और मंगलवार को, ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோம். रविवार को प्रार्थना किया, செவ்வாய்க்கிழமை போய் ஸ்கேன் பண்றாங்க. और मंगलवार को स्कैन कर दिया. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ऑपरेशन करने के लिए बोला. டாக்டர் வந்து சொல்லி डॉक्टर ने क्या बोला था, நடந்தது என்ன தெரியுமா? हाँ हुआ. அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி वो பார்த்துட்டு डॉक्टर स्कैन करके நீ देखिए, இல்ல அந்த ஆளு. वो नहीं है, तू नहीं है, நீ वो போய் சொல்ற. तू झूठ बोलती है. உன் வயிற்றுல கட்டியே तेरे இல்லை. पेट में गांठ ही नहीं है, பிள்ளையோட வயிற்றுல கேன்சர் கட்டி இருந்தது. और उसके पेट में மூன்று கட்டிகள் காணாமல் போய்விட்டது. वो 3 प्रकार गांठ खुल गए. கரங்களை தட்டி. ताली बजाओ. प्रभु यीशु की महिमा, प्रभु की महिमा, प्रभु यीशु की महिमा. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. நடந்தது என்ன தெரியுமா? क्या वो पता அந்த है, பொண்ணோட கட்டி காணிச்சு. और वो लड़की का गांठ हट गया. अच्छा, ஒரு சின்ன டாக்டருக்கும் தெரியல. और डॉक्टर को पता नहीं कहा மிராக்கிள் வந்தாங்க. यह कैसे आए थे. பாஸ்டர் मास्टर என்ன நடந்துச்சு क्या தெரியுமா? हुआ पता नहीं, கட்டியை காணோம். गांठ खुला. நீங்க கட்டின்னு சொல்லலையே. आप गांठ बोले नहीं थे, எனக்கு மட்டும்தான் தெரியும் பாஸ்டர். मुझे ही पता था पास्टर जी. ஆனா அந்த பிள்ளைக்கு சொல்லல பாஸ்டர். और वो बच्ची को भी नहीं बोला. சின்ன வயிற்று வலி இருந்தா ये खाली पेट दर्द बोला था मैंने. हे प्रिय, இயேசு உயிரோட இருக்காரு. यीशु जिंदा है. ஆமென். आमीन. நான் சொல்ல ஒண்ணு ரெண்டல்ல और मैं बोलूंगा एक दो नहीं, சொல்லிட்டே போகலாம். बोलते ही जाओ, எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். इतना भी बोलो. சர்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற சம்பவம். और चर्च में हर एक दिन हर एक घंटा चलने वाला वो चमत्कार है, இதை இயேசு செய்தார். वो यीशु जी करते हैं. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு प्रभु यीशु पर विश्वास करते हैं, सब कुछ होगा. விசுவாசியாதவனுக்கு जो विश्वास नहीं करता है கூடாது. कुछ नहीं होगा. ஆனாலும் परंतु தேவன் கிருபையாய் என்ன प्रभु செய்கிறார்? अनुग्रह से விடுதலை செய்கிறார். छुटकारा देते हैं. ஆமென். आमीन. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். और इधर देखते हैं, அவன் படுக்கையை மாற்றிக்கொள். और उसके बिछेने को बदलते हैं, வியாதியை और மாற்றிக்கொள். बीमारी को हटाते हैं, வேதனையை और மாற்றிக்கொள். बीमारी हटता है, துக்கத்தை மாற்றிக்கொள். दुख को हटाते हैं, கண்ணீரை और மாற்றுவார். आंसू को हटाते हैं, வியாதியை और மாற்றுவார். आपकी व्याकुल को हटाते हैं, மாற்றுவார். समस्या को हटाते हैं, உண்டான எல்லா தீமைகளிலிருந்து और ரட்சிப்பார். आपकी जो भी बुराई है वो सब को हटाते ரட்சிக்கவே हैं. இயேசு வந்தார். और आपको उद्धार करने यीशु जी आए, ரட்சிக்கிறது தான் இயேசு. और यीशु जी उद्धार करने आए. அநேக மக்கள் आज बहुत सारे लोग, இயேசு எதுக்கு வந்தார் और यीशु जी क्यों आए पता नहीं, இயேசுகிட்ட நீங்க கேட்கறது இல்ல. और यीशु जी से नहीं पूछते. பிரபல்யமா யாராவது ஊழியக்காரங்க வந்தாங்களா? और कोई आकर वो बड़ा सेवक आए, அவரால ஏதாவது செய்ய முடியுமா? वो आगे कुछ कर सकते हैं. அப்படித்தான் இன்னைக்கு மனுஷரை பார்க்கறாங்க. अब इंसान को देखते இதை हैं, கூட நான் உங்களுக்கு சொல்றேன். आप भी देखो, நான் உங்க மேல கை வைத்து मैं आपके ऊपर हाथ में रखूंगा, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். और पास्टर प्रार्थना करें चमत्कार होगा, அப்படி நம்பாதீங்க. ऐसा मत विश्वास करना. எனக்குள்ள ஒரு விசுவாசம். मेरे अंदर एक என் विश्वास है, ஜெபத்தை கேட்கிறேன். मेरा प्रार्थना सुनने वाला ஏன் கேட்டீங்கன்னா நான் வந்து இயேசுவுக்கு நெருங்கிய அவருடைய பிள்ளை. और क्योंकि मैं यीशु मसीह का बच्चा हूं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. கேட்கணும்ல. இன்னைக்கு அநேக மக்கள் बहुत सारे लोग மனுஷனை நம்பி வீணாய் போனதுண்டு. और इंसान को देख के आकर नाश हो रहे हैं, உங்களை ஆலயத்துக்குள் அழைத்த தேவன் அவர்தான். क्योंकि चर्च में बुलाने वाला हमारे प्रभु जी है. எவர்களை அழைத்தாரோ जिसको बुलाए हैं அவர்களை நீதிமானாக்குகிறார். और उनको धर्मी बनाते हैं, எவர்களை जो நீதிமானாக்கினாரோ धर्मी बनता है அவர்களை மகிமைப்படுத்துகிறார். और उनको महिमा करते हैं. 8:30 அனுபவம் और रोमर 8 और 30 அப்படின்னா इसका मतलब உங்களை ஒரு பிளானோட ஆண்டவர் கூப்பிட்டார். प्रभु जी एक ध्यान से हमें बुला இந்த रहे हैं. செய்தி கூட ये मैसेज இங்க இருக்கிற சிலருக்கு कुछ लोगों को ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். बहुत उपयोगी रहेगा, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். बहुत उपयोगी रहेगा. இன்னைக்கு இரவுல आज रात को அற்புதம் செஞ்சதை चमत्कार किया है, பார்க்க போறீங்க. आप देखोगे. ஆமென் சொல்லுங்க. आमीन. ஹalleluya. हालेलुया. எந்த பிரச்சனையுமே कोई भी समस्या இயேசு கிட்ட வந்தா यीशु मसीह के पास மாறுகிற நம்பிக்கை तो बदलेगा, भरोसा உண்டாகணும். पहले हमें होना है, அதுக்கு பின்னாலதான் उसके बाद ही அடுத்தவனை நம்ம பார்க்கணும். दूसरे को देखना. ஆமென். आमीन. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் तेरे विरोध में जो हुआ है, எந்த ஆயுதமும் जो भी हथियार है, என்ன செய்யாதாமா? क्या नहीं होगा. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போ. और तेरे विरोध जो भी हथियार है नहीं सफल होगा. பக்கத்துல எதிரியா बाजू में देखिए,
என்ன செய்யறதுன்னு தெரியலையா? क्या करते हो पता है? போராடுறீங்களா? आप समस्या में हो போராட்டத்தை மாற்றுங்க. और समस्या को प्रभु यूं बदल आमीन। देते। आमीन बोलो। ஹalleluya. हालेलुया। நமக்கு எதிரி மனுஷன் இல்ல. हमारा अगर जो विरोधी हो அவனை इंसान नहीं है ஆட்கொள்கிற சத்துரு, और उनके अंदर है वो शैतान அவனை ஆட்கொள்கிற சத்துரு और उसमें राज करने वाला शैतान। நமக்கு வந்து எதிரி மனுஷன் கிடையாது. और हमारा विरोधी इंसान नहीं எந்த है மனுஷனே எதிரி கிடையாது. और कोई भी इंसान हमारा உங்களை विरोधी नहीं है அழைத்த தேவன் உண்மை क्योंकि உள்ளவர். हमें बुलाने वाले सच्चे हैं உங்களை என்னை அழைத்த கடவுள் சரியா நடத்துவார். और आपको मुझे चलाने वाले प्रभु जी चलाएंगे। ஆமென். ஹalleluya. हालेलुया। கண்பானுள்ள हे प्रिय இந்த மனைவிட்டு கேட்டு பாருங்க, நாளைக்கு அவங்க பெண்கள் மத்தியில பேச போறாங்க. और तेरी पत्नी से पूछ के देखना वो लेडीज के बीच में बात करेंगे गवाही अलग है அவங்க சாட்சி சொன்னாங்க. उनका और गवाही बोलेंगे तो நிறைய பேர் உயிரடைவீங்க. और बहुत जिंदा हो जाओगे। ஒருவேளை பாஸ்டர் मास्टर जी என்னதான் சொல்ல वो போறாங்க? क्या बोलेंगे? நாளைக்கு ஈவினிங் நீங்க அவங்க கூட பேச போறீங்க. और कल इवनिंग उनसे बात करेंगे வித்தியாசமா பேசுவாங்க. अलग बात करेंगे அவங்களுடைய டீச்சிங் வித்தியாசமா उनकी टीचिंग अलग रहेगा। கண்பானுள்ள हे प्रियो இந்த உலகத்துல इस संसार में நான் मैं கடவுளை அறியாம प्रभु को नहीं जानता உலக பிரகார மனுஷன் ये संसार की पाप में அக்கிரமங்கள்ல और अधर्म அநியாயங்கள்ல अन्याय में நான் உலர்ந்து கொண்டிருந்த போது ऐसे बहता था தற்கொலை செய்து கொண்டு சாகணும்னு நினைச்ச போது और सुसाइड करके मर जाऊं सोचा था என்னை வந்து சந்திச்சாங்க. मुझे मिले அப்ப எங்களுக்கு மேரேஜ் எல்லாம் நடக்கும். और मुझे मैरिज नहीं हुआ था। அவங்க வந்து சொன்னாங்க, उन्होंने आके बोला यीशु உங்களுடைய பாவத்தை आपकी पाप को மன்னிக்கிறார். माफ करेंगे। ஆமென். आमीन। நீங்க வந்து பாருங்க, இயேசு இல்ல. और यीशु जिसके के पास நீ आते थे தேடும் நிம்மதி और जो तू चाहता है वो இயேசு தருகிறார். और यीशु देते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அதுக்கப்புறம் அந்த நிம்மதியை தேடி தேடி वो तो शांति को ढूंढ ढूंढ के நான் போகாத இடமே கிடையாது. मैं गया ऐसा जगह ही नहीं था। அத்தனை இடத்துக்கு போனேன். तीन ही जगह में गया था। நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ पता है? இயேசு கிறிஸ்து தான் यीशु உலகத்தில் मसीह ரட்சகர் சொல்லி और संसार का उद्धार करता है कोई छुटकारा देने वाले नहीं। நான் உங்களுக்கு முன்னாடி मैं आपके सामने खड़ा हूं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் ஒரு வாலிப பெண், एक दिन एक जवान लड़की அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னாங்க. और उसका पेट दर्द बोला। அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. वो मां लेकर आई। பாஸ்டர் இந்த பொண்ணுக்கு வயிற்று வலி. पास्टर जी वो आपको पेट दर्द क्या है पता नहीं। ஆனா டாக்டர் சொல்லியிருக்காங்க, डॉक्टर ने कहा யூட்ரஸ்ல ஒரு சின்ன ஒரு நீர் கட்டி இருக்குது. और यूट्रस में खाली पानी का घाट है அதனால தான் அந்த வலி இருக்குது. इसके लिए वो दर्द है। மாத்திரை கொடுத்தா சரியாயி போயிடும். दवाई देंगे तो अच्छा होगा। நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ पता है? எனக்கு தெரியாது. मुझे नहीं पता। அம்மா वो मां ने ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. प्रार्थना करो बोला। தலையில கை வச்சு ஜெபம் और पे हाथ பண்ணி रख के प्रार्थना की। உடனே சொன்னார் ஆண்டவரே, तुरंत प्रभु ने कहा கட்டி விழுந்து போக ஜெபம் பண்ணு. वो ये गांठ गिर जाए। அன்னைக்கு அந்த பொண்ணுக்கே தெரியாது. वो लड़की को भी அவங்க அப்பா சொல்லவே இல்லை. की मां ने नहीं बताया। டாக்டர் சொல்லவே இல்லை. डॉक्टर ने भी नहीं கை बताया। வச்சு ஜெபம் பண்ணி मैंने प्रार्थना किया இயேசு நாமத்துல கட்டி விழுவதா. और यीशु नाम से गांठ तो निकल जाए। ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஆட்சி சொல்லுது, 5 मिनट वो लड़की को दिए அம்மா யூரின் பாஸ் பண்ணு, எங்க போகலாம்? और यूरिन पास करने के काम से உடனே அங்க சொன்ன பேக் சைடுல ஒரு சின்ன ஒரு தண்ணி போற காவா இருக்கு. और बैक साइड का उधर है आप जा सकते हो அது அந்த சாக்கடை தண்ணிங்கெல்லாம் போகும். और अगर भी पानी चाहते हो ஆனா அந்த டைம்ல வந்து ட்ரையா இருந்துச்சு. और उस टाइम पे ड्राई था। அவங்க கூட்டு போனாங்க. जाकर आए போய் நின்று और जाके பொண்ணு யூரின் பாஸ் பண்ணிச்சு. और यूरिन பீட்ரூட் உரிச்சாக்க எப்படி இருக்கும்? और बीटरूट निकाले तो कैसा होगा? அது போல கட்டி வந்து और उसे गांठ नीचे गिरी। அந்த अम्मा ஒரு இலையில எடுத்துட்டு वो वहाँ एक पट्टी में வர்றாங்க. घर पे आए வந்து சொல்றாங்க, मुझे बोले மாஸ்டர் இது என்னவோ என் பொண்ணு வயிற்றுல இருந்து விழுந்துச்சு. पास्टर जी मेरी இது என்ன தெரியல, பாஸ் பண்ணும்போது விழுந்துருச்சு. और यूरिन पास करते वक्त गिर गया मुझे नहीं पता। நான் சொன்னேன், இது டாக்டர் இருந்துச்சு. ये डॉक्टर के पास चेक करो। என்கிட்ட இல்ல, मेरे पास नहीं। இயேசு அற்புதம். यीशु ने चमत्कार அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையோட இருக்கறனால और लड़की को एक बच्चा है और खुश है। பூசணிக்காய் மாதிரி இருக்கும். वो एकदम கால்ல வீக்கமா இருக்கும். वो चेहरा झाड़ा झाड़ा रहेगा அப்பதான் கால் கையில வீக்கமா இருக்கும். और पैर के पास चलो एकदम टेढ़ा रहेगा। இயேசு உயிரோட இருக்கார். और यीशु जिंदा है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அதுக்கப்புறம் இங்கேயும் கூட நிறைய பேர் விடுதலை ஆக்கணும். देखो आज भी प्रभु जी आपको छुटकारा देंगे मैं பாஸ்டரையா உங்களுக்காக பிரத்யேகமா ஜெபம் பண்றேன். और पास्टर जी आपके लिए प्रत्येक प्रार्थना करते हैं। ஊழியக்காரனுடைய கண்ணீர் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும். और सर आपके सेवक का आंसू कैसे मुझे पता है। ஊழியக்காரங்க ஒரு நாள் தன்னுடைய ஜனங்களை
அந்நியரா இருந்தாலும் சர்ச்சுக்கே வராதவங்க இருந்தாலும் அவங்களாக பரிந்து பேசுகிற அந்த எண்ணம் ஊழியக்காரங்களுக்கு கட்டாயம். अगर चर्च के अंदर वो कभी भी ना आवे, एक को कभी रेगुलर भी हो, उनके लिए वो प्रार्थना करते ही रहेंगे. ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு கொடுத்திருக்கார். और ऐसे प्रार्थना करने वाले प्रभु के दास आपको दिए. मैं सच में कहता हूँ, இந்த உலகத்துல ये संसार के अंदर உங்களை நேசித்து आपको प्रेम करने वाले, அவ்வளவு தூரத்துல இருந்து इतने दूर से நீங்களை அழைத்த और मुझे बुलाने वाले தேவ மனுஷன் யார்? वो प्रभु का मन इंसान அவரை நாவில உணர்வான். मैं आत्मा में उनको मैं फील करते हैं. கண்வான உங்களுக்காச்சு आपके लिए प्रार्थना करते हैं. அந்த ஜெபத்தை கேட்டு सेवक के प्रार्थना सुन ले, ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது. क्योंकि सेवक प्रार्थना करते चमत्कार होता है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. கண்வானே இந்த இடத்துல வாசிக்கிறோம். बाइबल में அவர் முதலாவது உங்களுடைய அப்பத்தை ஆசீர்வதிப்பார். और मैंने अगर आपकी रोटी को आशीष करते हैं, சம்பளம் வாங்குறீங்க, पगार लेते हो, வீட்டுல ஒண்ணுமே இல்லை. घर में कुछ नहीं है, எத்தனை வறுமை இருக்குதோ அந்த வெரைட்டிக்கு அவங்களால சொல்லணும். और जितनी गरीबी है उतनी गरीबी आप बता सकते हो. இந்த கடனை கட்ட அந்த கடன், ये कर्जा हो तो वो कर्जा, அந்த கடனை கட்ட இன்னொரு கடன், वो कर्जा के लिए दूसरा कर्जा, இது எல்லாத்தையும் மாற்றி போடுவார். वो बदलने वाले प्रभु जी. ஆமென் சொல்லுங்க. आमीन. அல்லேலூயா. हालेलुया. சொல்லுகிறார், प्रभु जी कहते हैं, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யப்படும். और सही समय आपकी धरती पे वर्षा गिरेगी, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். तू आशीर्वाद रहेगा, நீயே கடன் கொடுப்பாய். तू कर्जा देगा, நீயே கடன் வாங்காத तू இருப்பாய். कर्जा नहीं लेगा. இது எப்படி நடக்கும்? ये कैसे होगा? எப்படி நடக்கும்? ये कैसे होगा? அநேக ஜனங்களுக்கு தெரியல. ये लोगों को नहीं पता. இயேசு கிறிஸ்துவை நீங்க சார்ந்து நின்றால், प्रभु यीशु मसीह पर भरोसा रखोगे तो, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தால், अगर प्रभु यीशु के लिए सच्चा बनते रहोगे तो, உபாகமம் 78:12 படி और व्यवस्था विवरण के हिसाब से நீங்க நிறைவுள்ளவர்களாக இருப்பீங்க. आप आशीष से रहो. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. இல்ல एवरीयो. அநேக இடங்களில் और बहुत सारे समय में ஜனங்கள் சபைக்கு வந்து தடுக்கிறதா இருக்காங்க. और चर्च में आने के लिए रुकते हैं, ஆனா சொல்றாங்க, बोलते हैं, சபையில எல்லாம் வந்து போயிட்டாக்க நம்ம வந்து ஐஸ்வர்யான மாறிடலாமா? और चर्च में आ जाएंगे तो मालदार बन जाएंगे. உங்களை ஐஸ்வர்ய ஆக்கிறதுக்காக ஆண்டவர் கூப்பிடல. आपको मालदार बनाने के लिए नहीं बुलाते हैं, அன்றாட தேவையை பூரணமா சந்திக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். परंतु हर दिन की जरूरत को पूरा भी करेंगे. ஆமென். அல்லேலூயா. हालेलुया. ஆனால் परंतु ஏற்ற காலத்துல सही समय में உங்களுடைய கையின் பிரயாசங்களை आपकी हाथ की क्रिया को தேவன் அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். और प्रभु बहुत आशीष करके நிறைவுள்ளவராக மாற்றி आपको बनाएंगे. நாங்க வெரைட்டியா கடன் मैं अलग अलग प्रकार எங்கெல்லாம் எனக்கு காசு கொடுப்பாங்களா அங்கெல்லாம் கடன் வாங்குறேன். और मैं कहाँ कहाँ पे कर्जा लेके उधर कर्जा कर लेने जाऊंगा, எதெல்லாம் வாங்கணுமோ அதுக்கெல்லாம் என்ன செய்வேன்? और जो भी लेना है वो ले लूंगा. ஆனா என்ன தெரியுமா? क्या होगा पता है? அதுல வந்து திருப்தியே இல்லை. तृप्त नहीं होगा. நான் ரட்சிக்கப்படாம இருக்கும்போது मैं उधार नहीं पाया था, நிறைய कடன் இருந்துச்சு. बहुत खर्चा हो गया था. ஆனா ஆண்டவருடைய கிருபையில प्रभु के अंदर से ரட்சிக்கப்பட்ட பின்பு उधार पाने के बाद நாங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். जब हम मिलके प्रार्थना चले प्रार्थना करते हैं तब ஆண்டவர் பூரணமாய் ஆசீர்வதிப்பார். परमेश्वर ने पूरा चुनकर ஆமென். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா और வச்சிருக்கார். हजारों लोग का आशीष का कार्य வாழ்க்கையில மாறும். आपका जीवन में होगा, आपके घर में होगा. அதெல்லாம் மாறணும்னா ये बदलना है तो முதலாவது நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கணும். और सबसे पहले प्रभु यीशु को पहला स्थान देना है. எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபிக்கிறோம்? कितने लोग सुबह उठ के प्रार्थना करते हैं भोर को? அல்லேலூயா. காலையில தான் தூக்கம் வரும். सुबह तो नींद आता है காலையில தான் டயர்ட் எல்லாம் और सुबह तो तैयार होते हैं காலையில தான் தூக்குறதுக்கே நமக்கு வாய்ப்பே கிடைக்கும். और सुबह ही तो सोने के लिए मौका मिलता है. என்ன பண்ணுவேன்? हे प्रियो, நீங்க எந்த அளவுக்கு அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, और कितना भोर को सुबह में प्रार्थना எந்த करते हैं, அளவுக்கு வேதத்தை நீங்க முழுமையாக தியானிக்க और ஆரம்பிக்கிறீங்க. जितना बाइबल को पूरा का पूरा ध्यान करते हो. இன்னுமே சொல்ல வேண்டாம், நீங்க வாசிக்கிறது மட்டும் செய்யுங்க. खाली आप पढ़ लेना, வாசித்து ஜெபம் பண்ணுங்க. खाली पढ़ के प्रार्थना कर लेना, வாசித்து ஆண்டவரை துதிங்க. और वो पढ़ के आराधना कर देना. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். आपको जीवन में बदलाव உங்க होगा. வாழ்க்கையில மாற்றம் வரும். आपके जीवन में बदलाव இதை होगा. அனுபவிச்சிருப்போம் நாங்க. ये अनुभव किया हूं இந்த நிமிஷம் வரைக்கும் अभी तक இந்த ஆண்டவருடைய கிருபையினால प्रभु के अनुग्रह से அவர் செய்த அற்புதங்களை वो जो कि चमत्कार நான் சொல்லவே முடியாது. उन बोल नहीं सकता. அவ்வளவு காரியங்களை சொல்லியிருக்காங்க. इतना चमत्कार करते. ஒரு நாள் ஒரு மிஷனரியை பற்றி நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். एक दिन एक मिशनरी जी के बारे में प्रचार कर रहा था. அப்போ என்னுடைய மகன்
8 வயசு मेरा लड़का का 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தார். सॉरी 8वीं में पढ़ता था கிரேட் பாஸ். और गिdeon पास्टर जी என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ पता है? முடிச்சிட்டு வந்த பின்னால वो पढ़ के आने के என்கிட்ட बाद கேட்டாரு, मेरे से पूछे அப்பா पिताजी நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி 200 முறை முழங்கால் நின்று ஜெபம் பண்ணாரு, அப்படி ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு. और 200 बार घुटने में लेके प्रार्थना करने वाले अगर मैं ऐसा प्रार्थना करूं तो क्या होगा? அப்ப நான் அவருடைய ஸ்டோரியை சொன்னேன். मैं उनकी स्टोरी बोला சொன்ன பின்னால उसके बाद அன்று முதல் तब से இந்த நிமிஷம் வரை अभी तक முழங்கால் நின்று தான் ஜெபம் और பைபிள் வாசிப்பார். और घुटने में ही वो बाइबल पढ़ता है இல்லையா? தேவன் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். और प्रभु जी ने उन्हें अलग आशीष कहा ஆமென். நம்முடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். और हमारा अर्पण प्रभु को बहुत महत्व है। எதுக்கும் சர்ச்சுக்கு வரல. अब यूं ही चर्च नहीं आते, இதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வரேன். इसीलिए சர்ச்சுக்கு வரது மித்தம். मैं चर्च आता इसीलिए என்ன கொண்டு मेरे द्वारा ஆண்டவருடைய நாமம் प्रभु की नाम की மகிமைப்படணும். महिमा होना। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு ஜனங்கள் எதுக்காக வர்றாங்கன்னே தெரியாது. और लोग चर्च क्यों आते ஒவ்வொரு காரியத்துக்கு போகலாம். और वो ऐसा नहीं, சர்ச் ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். और चर्च आके प्रभु ने बनाया है। உங்களை என்னை ஆண்டவர் आपको मुझे प्रभु जी சர்ச்சுக்குள்ள வந்த பின்னால चर्च में आने के बाद நற்கரமா வைக்கிறது, गरीबी नहीं रखना चाहिए, வேதனையோடு வைக்கிறது, वेदना में नहीं रखेंगे, பிரச்சனையோடு வைக்கிறது, समस्या में नहीं रखेंगे, எல்லாவற்றையும் மாற்றுவார். सब बदलेंगे। ஆனா பிரச்சனை வரும். परंतु आएगा, சர்ச்சுக்குள்ள வந்த பின்னால சோதனை வரும். और चर्च में आने के बाद ही அது समस्या வரைக்கும் நீங்க आएगा। சாதாரண ஆளு. तब तक तो नॉर्मल इंसान, அது வரைக்கும் நீங்க பிசாசுடைய ஆளு. और तब तक तो शैतान ஆனா का इंसान। என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ जब तो यीशु को ग्रहण किया, அந்த யுத்த வீரன் तब से योद्धा है அவங்க கூட எதிரியா யுத்தம் பண்றதுக்கு ஒருத்தன் எழும்புவான். और तुम्हारे विरोध युद्ध करने के लिए खड़ा होगा। அந்த யுத்த வீரன் யாரு वो தெரியுமா? युद्ध योद्धा कौन है पता है? எங்க ஒரு தலையை நசுக்கப்பட்ட பொல்லாத ஒண்ணுமே வழி இல்லாம और सर को कुचल के नष्ट करके कुछ भी काम का नहीं है। அவன் வந்து இருந்து ஒரு ஆலோசனை சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? और वो आकर हमारे विरोध में खड़ा होकर सलाह देगा तो हम मानेंगे कि விசுவாசம் கண்டு பயப்பட வேண்டிய शैतान அவசியம். से कैसे डरेंगे? ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। விசுவாச பார்த்து தொடர்ந்து வேலை உங்களுக்கு எனக்கு. और शैतान को देख के भगाना हमारा काम है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். एक दिन एक गांव को गया, போயிட்டு जाके ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது सेवकाई करके आते होते, அவங்க சொன்னாங்க, उन्होंने बोला இந்த ஊருக்குள்ள வந்து இனிமேல் வராதீங்க. वो मेरे गांव में मत आना, நீங்க வந்தாவே இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேயாடுறாங்க. और आप आते हो तो हमारे गांव वाले भूत हिलता है। நீங்க இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து என்னங்க வச்சிருக்கீங்க? आप हमारे गांव में आके क्या करते हो? அப்ப நான் சொன்னேன், मैंने बोला இயேசு என் கூட இருக்காரு. मेरे साथ प्रभु यीशु है, சரி சரி நீங்க போங்கன்றாங்க. और चलो जाओ। அடுத்து நாங்க சர்ச்சுக்கு வந்த விசுவாசிங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம். और चर्च में आने वाले विश्वासी स्टॉप करते, आप मत जाना। ஒருத்தர் வரல. कोई नहीं आया, அதுல 2 விசுவாசி ஓடி வந்தாங்க. और 2 जन आए। மாஸ்டர் पास्टर जी நீங்க ஏன் வரல அப்படின்னா, आप क्यों नहीं आए? ஏன்னா தெரியல வர டைம் இல்லை அப்படின்னா. मैंने बोला मैं ஏன் नहीं பாஸ்டர் आया, உங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. आपको नहीं आना बोल दिया। நான் சொன்னேன் இனிமேல் நாங்க வரமாட்டேன், நீங்களே வந்துருங்க அப்படின்னா. और मैंने बोला आपसे मैं नहीं அப்படியே आऊंगा। கொஞ்ச நாட்கள் ஜனங்கள் வந்தாங்க. थोड़े दिन में वो लोग आए। பின்னால उसके बाद ஆண்டவர் प्रभु जी அந்த ஏரியாவில் ஒரு அற்புதத்தை செய்தார். और वो एरिया में प्रभु चमत्कार किए। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। உங்க வீடெல்லாம் இருக்குல்ல, आपका घर அதெல்லாம் கூரை வீடுகள். और ऐसी झोपड़ी का घर है, இந்த வீட்டுக்கு மேல वो घर के ऊपर ஒரு சேவல் போகும். और एक मुर्गी आप ஒவ்வொரு வீடா வீட்டு போகும். और मुर्गा आकर हर वक्त அந்த சேவலை பார்க்க முடியாது. वो मुर्गे को नहीं देखे, சேவலுக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். और मुर्गे का खाली आवाज सुनाई தூங்கவே देगा, விடாது. और नींद नहीं आएगा। ஷார்ப் 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 9:30 बजे शुरू होगा காலையில 5 மணிக்கு முடியும். और 5 बजे खत्म होगा। தூங்க முடியுமா? सो सकते हैं। ஊரே தூங்கல. और मुर्गा बोलता है, कैसे आवाज आई? तो क्या हुआ वो गांव में? பின்னால அவங்க எல்லாம் तो उसके बाद वो लोग, நாங்க இந்த ஆள்கிட்ட என்னமோ ஏவி விட்டு போயிட்டோம். और इसने कुछ कर दिया है, இந்த ஆள் வந்ததுனாலதான் ये इंसान आया कुछ हो गया है, என் மேல தப்பா சொல்லிட்டாங்க. मेरे ऊपर गलत बोल दिया। நான் சொன்னேன், मैंने बोला வந்தாங்க. एक दिन आए, இந்த ஊர் தலைவர் வந்தார். लोग ही आए, உடனே செஞ்சு விட்டு வந்தீங்க. वो गांव वाले बोले आपने क्या कर दिया? நான் சொன்ன ஒண்ணும் செய்யல. मैंने कुछ नहीं किया, நான் ஒண்ணும் செய்யல. मैंने कुछ नहीं किया। சொன்னாங்க, இல்லைங்க नहीं नहीं, எங்க ஊர்ல வந்து ஒரு சேவல் போகுது. और हमारे गांव में मुर्गी आवाज करता है, எல்லாருக்கும் டவுட், நீங்க தான் ஏதாவது பண்றீங்க. और सबको डाउट है कि वो मुर्गा आवाज करता है। அப்ப நான் சொன்னேன், நீங்க ஓட்டுங்க அப்படின்னு. मैंने बोला आप भगाओ, நீங்க भगाओ। நாங்க தான் ட்ரை பண்ணோமே, போகலையே. हमने तो ट्राई किया, नहीं भागा, என்ன பண்ண தெரியல. क्या करूं पता नहीं। அப்ப நான்
சொன்னேன் मैंने बोला திருப்பி போய் ட்ரை பண்ணி பாருங்க आप वैसे ट्राई करो அடுத்த வாரம் ஒரு 5 பேர் வந்தாங்க और 5 लोग आए வந்து சொன்னாங்க आके बोले சார் सर உங்களுக்கு தப்பா பேசி आप तो गलत बोल रहे நீங்க எங்க ஊருக்கு வாங்க आप हमारे गाँव आओ। எங்க ஊருக்கு தாராளமா வாங்க आप हमारे गाँव आ जाओ அந்த சேவல் ஓட்டுங்க वो उस मुर्गे को पकड़ लो முடியல नहीं वो सो सकते பிள்ளைக்கெல்லாம் பண்ண தூக்க மாட்டேங்கிறாங்க बच्चे सो नहीं पाते எல்லாருக்கும் பயம் सबको வந்துருச்சு डर आ गया நடந்தது क्या हुआ मतलब அதுக்கு பின்னால ஆண்டவர்கிட்ட கேட்டேன் उसके बाद प्रभु से पूछा वो मुर्गा क्यों भौंकता है प्रभु जी ने बोला போய் இப்போ போ अब तू जा நான் இப்போ போனேன் ले गया நானும் அந்த எசேக்கியேல்ங்கிற ஒரு தம்பி போனோம் और मैं वो ऐसे के वो लड़का गए थे போயிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம் जाके बैठ के प्रार्थना பாசி போட்டு ஜெபம் பண்ணோம் फास्टिंग करके प्रार्थना की நைட்டு சாயங்காலம் போனோம் और रविवार को गए ஐயோ எங்களுக்கு தனி மரியாதை अब तो अलग इच्छा கூப்பிட்டு சொல்றாங்க बुलाने கறி சாப்பிடுறீங்களா ஃபிஷ் கறி आप சாப்பிடுறீங்களா चिकन खाओगे फिश खाओगे என்ன கறி வேணும் உங்களுக்கு आपको क्या मटन चाहिए எங்களுக்கு நல்ல விருந்து अच्छा खाना दिया 9 மணிக்கு மேல முன்னால நீங்க சாப்பிடணும் 9 बजे से पहले खा लेने का 9 மணிக்கு மேல என்ன செய்யக்கூடாது 9:30 बजे के बाद அது வந்துடும் वो आ जाएगा இப்ப பாருங்க आप देखो ஊர்ல எல்லாம் அப்படி இருந்தாக்க எப்படி वो இருக்கும் गाँव कैसा रहेगा तो कैसा உங்க வீட்டுக்கு மேல எல்லாம் அப்படி கோவிட்டு இருந்தாக்க आपके घर के ऊपर ऐसा आवाज करेगा நடந்தது என்ன தெரியுமா क्या हुआ पता है கரெக்டா 9க்கு முன்னால சாப்பிட்டு முடிச்சிட்டோம் 9 के पहले हमने खा लिया ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஒரு டீ கொடுத்தாங்க और प्रार्थना करके குடிச்சு टी முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் खा के बैठे थे ஷார்ப்பா 9 மணிக்கு சேவல் கூவுது और 9:30 बजे मुर्गा ஆரம்பிச்சிருச்சு और वो आवाज करना कर दिया என்ன நடக்க போகுதுன்னு தெரியல और मुर्गा तो अभी क्या होने वाला है? ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஒவ்வொரு வீடாத சவுண்ட் போகுது और एक घर के ऊपर ये आवाज आते ही करते आ रहा है நாங்க ரெண்டு பேரும் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்தோம் और हम दोनों ने एक बर्तन में पानी ले लिया தம்பியும் वो मेरे वो भाई ने ஒரு ஸ்ட்ரீட்டா தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணாங்க और हर एक स्ट्रीट में देखो पानी डाल के प्रार्थना करते எத்தனை மணி வரைக்கும் ஜெபம் பண்ண தெரியுமா कितने बजे तक प्रार्थना की? ஊருக்கே ஜெபம் பண்ணும்போது விடிய காலம் 5 மணி வரைக்கும் और पूरे गांव को प्रार्थना करते हुए 5 बजे 5 बजे तो वो जाएगा கடைசியா நாங்க என்ன செஞ்சோம் हमने क्या किया போய் ஜெபிக்கும் போது प्रार्थना करेगा கடைசியா ஒரு பொண்ணோட வீடு இருந்துச்சு और लड़की का घर था அந்த பொண்ணு நடக்கவே முடியாத वो लड़की चल नहीं सकती थी பயங்கரமான சிக்கு तो भयंकर बीमार வியாதி மாதிரி இருக்கும் टीबी बीमार नहीं टीबी இல்ல அந்த பொண்ணு और तो टीबी नहीं है ஒரு பயங்கரமான வியாதி भयंकर बीमारी என்ன வியாதினே தெரியல क्या बीमारी बता रही அந்த இடத்துல போனோம் उस घर पे था ஒரு பெண்ணை பிடிச்சி கழுத்தை அறுத்தா அல்லது ஆடை உயிரோட சத்தப்பட அறுத்தா எப்படி வருஷம் और एक लड़की को पकड़ के काटे या एक बकरे को रख के काटे तो आवाज कैसे आएगा பெரிய சவுண்ட் வந்துச்சு ऐसा आवाज आया அதோட போச்சு. खत्म அதோட போச்சு. उससे खत्म हो गया हे प्रियो இயேசு प्रभु यीशु கூட இருக்கிற வரைக்கும் हमारे साथ रहते हैं तो நீங்கள் நான் அற்புதம் செய்யத்தான் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டோம் और मैं चमत्कार करने के चर्च में आए हैं கரங்களை தட்டி கர்த்தரை ताली மகிழ்ச்சி बजाने का நீங்கள் நான் சும்மா வெறுமனே வரல आप में और मैं खाली नहीं आए हैं உங்களை என்னை ஆண்டவர் பேன் பண்ணி और கொடுத்திருக்கார் आपको मुझे बहान करके प्रभु जी बुलाए हैं இந்த தேசத்துக்கு விடுதலை தர ये देश को छुटकारा देने அப்படிப்பட்ட கருவியாக உங்களை और மாற்ற ऐसा ध्यान बनाने आए हैं உங்களை கொண்டு பெரிய காரியங்களை और आपको रखे प्रभु जी बड़े काम நீங்க தான் செய்ய போறீங்க आप ही करोगे நீங்க தான் செய்ய आप போறீங்க ही करोगे ஆமென் आमेन ஹalleluya हालेलुया எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு कितने लोगों को विश्वास है ஆமென் आमेन நிகழ்பறல हे प्रियो இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க ஜெபிக்க போறீங்க आज मैं जो बोलूंगा ऐसा प्रार्थना ஜெபம் பண்ணி करोगे பாருங்க प्रार्थना करना நாளைக்கு நீங்க சாட்சி कल சொல்லணும் गवाही दोगे நாளைக்கு நீங்க சாட்சி कल சொல்லணும் गवाही दोगे நான் இங்க ஒரு ஜெபம் மட்டும் பண்றேன் मैं यहाँ से एक प्रार्थना அது करूंगा எல்லாத்தையும் நீங்க தான் और செய்யணும் बाकी आप ही करोगे ஆமென் आमेन ஹalleluya हालेलुया எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு कितने लोग को विश्वास है ஆமென் आमेन சரீர பலகீனங்கள் நீங்க शरीर बलहीन हटाने के நீங்க लिए தான் ஜெபிக்க போறீங்க आप प्रार्थना करोगे உங்க கரத்தை மற்றவங்க மேல வைக்க आपके போறீங்க हाथ दूसरे पे रखोगे அற்புதம் செய்ய प्रभु போறீங்க चमत्कार करेंगे ஆமென் आमेन ஹalleluya हालेलुया உங்க பிரச்சனைகள் தீர आपकी प्रॉब्लम को हटाने के लिए இன்னைக்கு आज நீங்க தான் ஜெபிக்க आप प्रार्थना करोगे இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் यीशु आपके अंदर है இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் प्रभु यीशु भी चमत्कार करेंगे चमत्कार नहीं करता है இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஜெபிக்கிறார் जिंदा है எழுந்திருக்கிறார் खड़े हो जाएंगे எழுந்திருக்கிறார் खड़े हो जाएंगे எழுந்திருக்கிறார் खड़े हो जाएंगे
நீங்க என்ன செய்ய போறீங்க? आप क्या करने वाले हो? உங்க பக்கத்துல உள்ளவங்க மேல நீங்க கை வைக்க. आपके बाजू वाले के ऊपर हाथ रख के प्रार्थना நீங்க करो। பக்கத்துல உள்ளவங்க மேல கை வைக்க போறீங்க. और आपके बाजू वाले पे हाथ யாரு रखोगे। மேல இருந்தாலும் சரி कोई भी हो நீங்க வைக்க போறீங்க. आप हाथ रखोगे। ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா एक बच्चे को बीमार है நீங்க அற்புதம் நடக்க போகுது. उसको चमत्कार होगा। அற்புதம் நடக்க போகுது. चमत्कार होगा। கை வைங்க. आप हाथ रखोगे। வைத்து हाथ रखिए ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் ஆண்டுங்க. और एक दूसरे के आमने सामने खड़े हो जाओ। एक दूसरे को आमने सामने खड़े हो जाओ। சோ இப்படி இல்லைங்க. क्यों खड़े हो जाओ? ஜெபிக்க போறோம். हम प्रार्थना करेंगे। ஜெபிக்க போறோம். हम प्रार्थना करेंगे। முன்னால உள்ளவங்களுக்காக ஜெபிக்க போறோம். आगे है वो அற்புதம் நடக்க போகுது. चमत्कार होगा। கண்ணை மூடுங்க. आप बंद கண்ணை करो। மூடுங்க. आप बंद करो। விசுவாசத்தோட विश्वास से விசுவாசத்தோட विश्वास से நீங்க ஜெபிக்க போறீங்க. प्रार्थना करोगे। நீங்க ஜெபிக்க आप போறீங்க. प्रार्थना करोगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। உங்களுக்குள்ளே கர்த்தருடைய क्योंकि ஆவியானவர் आपके अंदर प्रभु की உங்களுக்குள்ளே आत्मा है। கர்த்தருடைய आपके ஆவியானவர் अंदर प्रभु की आत्मा है। அவருடைய உள்ள தேவனுடைய आत्मा करने ஆவியானவர் वाले प्रवेश உங்களுக்குள்ளே है। இறங்கி கிரியை आपके अंदर क्रिया करेंगे। உங்களுக்குள்ளே கிரியை செய்ய क्रिया करेंगे। சரீர பலகீனங்கள் நீக்க போகிறார். सारी बलहीन बनाएंगे। குடும்பத்திலே கிரியை செய்கிற आपके परिवार के சத்துருவை முறியடிக்கிற आप शैतान को हराएंगे। அபிஷேகத்தை अभिषेक को ஆண்டவர் प्रभु जी உங்களுக்குள்ள ஊற்றப்போகிறார். आपके अंदर डालेंगे। உங்களுக்குள்ள आपके ஊற்றப்போகிறார். अंदर डालेंगे। உங்களுக்குள்ள आपके ஊற்றப்போகிறார். अंदर डालेंगे। ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. विश्वास से விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करो। விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. विश्वास से प्रार्थना करो। ஜெபம் பண்ற अभी हम प्रार्थना करेंगे। ये प्रार्थना நீங்க से அற்புதத்தை பார்க்க போறீங்க. देखने को இயேசு உயிரோட இருக்கிறார். प्रभु यीशु जिंदा இயேசு है। உயிரோட இருக்கிறார். प्रभु यीशु जिंदा है। அன்பு தங்கச்சி, ऐसा ही है। அன்பு தம்பி, ये मेरे भाई உங்களுக்குள்ள आपके अंदर அதுக்காக இல்ல आप இயேசு இருக்கிறார். यीशु है। आपके अंदर यीशु है। நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. भरोसा से आओ। நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. भरोसा से प्रार्थना करो। உங்களுக்காக ஜெபிக்க मैं போறேன். आपके लिए प्रार्थना करूंगा। உங்களுக்காக ஊழியக்காரங்க நாங்க ஜெபிக்க आपके போறோம். लिए सेवक का நம்முடைய சமூகத்துல ஜெபிக்க போறோம். प्रभु के वचन में प्रार्थना करेंगे। विश्वास करो। विश्वास करो। பிரியாயை ரட்சிக்கோ. परिवार को चंगा करेगा। யாரெல்லாம் வேதனை உண்டோ और जहाँ அந்த வேதனை நீக்கி और जहाँ वेदना से आप चंगा करोगे। சுகமாக போறாங்க. आप चंगा ही पाओगे। 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 இருக்கிற வல்லமை करेगा। இயேசு உயிரோட இருக்கிறார். यीशु जिंदा है। இயேசு உங்க பக்கத்துல இருக்கார். प्रभु आपकी बातचीत में ரெண்டு பேரும் கை பிடிச்சிருக்கீங்க. दोनों हाथ पकड़े हैं ना। இயேசு அந்த கைக்கு பக்கத்துல நீங்க और आपके हाथ के बाजू में प्रभु यीशु है। அற்புதம் நடக்கும். तो चमत्कार होगा। உங்களுடைய அற்புதம் நடக்கும். चमत्कार होगा। உங்க இடுப்பு வலி நீங்கும். आपका पीठ का दर्द बढ़ेगा। சரீரத்துல இருக்கிற பலகீனம் நீங்கும். और शरीर का दर्द बढ़ेगा। அதுல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். और इसको इसमें हटा அதுல இருக்கிற வேதனைகள் நீங்கும். का बीमारी हटेगा। நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. आपका विश्वास से प्रार्थना நம்பிக்கையோட विश्वास से நம்பிக்கையோட विश्वास से நம்பிக்கையோட विश्वास से இந்த நிமிஷம் अभी இந்த நிமிஷத்துல अभी ये समय ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். प्रभु चमत्कार அற்புதம் செய்கிறார். प्रभु चमत्कार करेगा। प्रभु चमत्कार करेगा। प्रभु चमत्कार करेगा। அற்புதம் செய்கிறார். चमत्कार करेंगे। என்னை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கைகளை பிடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே, நீங்க கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நிமிஷமே இந்த சபைக்குள்ளே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புத கரம் நீட்டப்படுவதாக. கிருபைக்குள்ளாக பொல்லாத சத்துருவே, நீ கையை எடுங்க, நான் கற்ற உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் எழுப்புகிறோம். பொல்லாத பிசாசின் வல்லமைகள், மந்திர கட்டுகள், பிலிஸ்தீனிய கிரியைகள், ஓ ஷாவரா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் விலகி போக முடியாத கட்டளைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட சத்துருவே, குடும்பங்களை கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த சபைக்குள் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து நான் விடுதலை செய்யும். இந்த நிமிஷமே பிள்ளைகளுடைய எலும்புகளில் இருக்கிற நோய்கள் நீக்குவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசு
கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த ஸ்கின்ல தோள்கள்ல இருக்கிற நோய்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். என் பிள்ளைகளுடைய சரீரத்தை பலகீனப்படுத்துகிற சகல பலகீனங்களும் நோய்களும் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்தேர்ச்சியா இருக்கிற தலைவலி நீங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். மைக்ரேன் அடிக்ட் இந்த நிமிஷம் என் பிள்ளைகளை விட்டு வெளியேறுகிறார். வல்லமோட கரம் இறங்கி தொடுவதாக ஆண்டவரே, இந்த நிமிஷமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துரு, பொல்லாத வீட்டுக்குள் சண்டைகள், வேதனைகளை உண்டு பண்ணுகிற, கோபங்களை உண்டு பண்ணுகிற, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, அக்கம் பக்கத்தில் இருந்து எதிராக செயல்படுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை கட்டிந்து சமைக்கிறதே சொல்லினார். இந்த நிமிஷம் என் பிள்ளைகளுக்கு வெளியேறுவதா ஆண்டவரே, யாருக்கெல்லாம் வயிற்றுல பிரச்சனை நினைக்கிறாங்களோ இந்த சகோதரிகளை கர்த்தர் சுகமாக்கும்படியாச்சு. ஆண்டவரே, இந்த நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமம். பரலோக தேவனுடைய வல்லமையோட கரம் அற்புத சுகத்தை தரும்படியாச்சு. சுகர்னால பாதிக்கப்பட்டவர்கள், டிபினால பாதிக்கப்பட்டவர்கள், அன்றைய முதுகு தண்டை எலும்புகளில் இருக்கிற வேதனைகள் நீக்குவதாக இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலகீனங்கள் மாறட்ட மாட்டவர். பரிசுத்த பிதாவே, இந்த நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் பிள்ளைகளை ஆட்கொள்ளுகிற, சபைக்குள் நிற்கிற பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே கல்வாரி சிலுவையை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் தெளித்து விடுதலை செய்கிறேன். வல்லமை இறங்கி சுகமாக்குவதாக, உடைய கிருபையை கரம் இறங்கி சுகமாக்குவதாக என் பிள்ளைகள் சரீரத்தில் உணரட்ட மாட்டோம். நீங்கள் அப்படியாக செய்வீரா? நீ மனதுருக்கத்தின் தேவன். வியாதியை உள்ளவர்களை வியாதி உள்ளவர்களாக விட்டு வைக்கிறவர் அவர்கள் மேலே மனதுருக்கம் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வியாதிகளை நீக்கி பரிபூர்ண சுகத்தை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது தள்ளுபடியாக சொல்லிக்கிறார். வேலை இல்லாத குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக மொபைல் மோகங்களை கொண்டு வந்து ஆண்டவரே, இந்த நாட்களை கிரிய செய்கிற பொல்லாத சத்துருவின் சூழ்ச்சிகளை, பொல்லாத பிசாசின் வஞ்சக செயல்களை இயேசுவின் நாமத்திலே வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் விட்டு வெளியேறபடியாக சொல்லிக்கிறார். கருவிக்குள்ளாக படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால படிக்க முடியல. अनेक कार्य धूल में अड़िंदिருக்கிறேன். बहुत सारे कार्य में हार गया हूँ. என்னுடைய வேதனை தீங்கல. मेरा வேதனை हटा नहीं है. என் கணவனுக்கு மனைவி और पति पत्नी के बीच में எங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. हमारे बीच में समाधान नहीं है. யார் இந்த சமாதானத்தை தர முடியும்? ये समाधान कौन देगा? यीशु क्रिस्त ने दिया. प्रभु यीशु आज दे रहे. यीशु क्रिस्त ने क्या? प्रभु यीशु दे देगा. आपसे प्रेम करते हैं. ये भाई बहनों, भगवान के तरीके में चेक करना. आपके जीवन में आप जीत देखो. विश्वास से कर मंडना होगा वाला. और विश्वास करना आपका काम है. सगल कार्यों आंदर माच और सब कुछ प्रभु करेगा. ஒப்பு கொடுத்து விடுங்க. और सब கர்த்தர் முழுவதுமாக உங்களை ஆட்கொண்டு நடத்துவார். और प्रभु जी पूरा चलाएंगे. நாளை தினத்துல நீங்க வரும்போது कल आप आओगे ஒரு அற்புதத்தை நீங்க இங்க வந்து சொல்ல போறீங்க. चमत्कार को बोलोगे. அந்த அற்புதம் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்ல போறீங்க. और वो चमत्कार दूसरे को भी बोलेंगे. உங்க சரீரத்துல வியாதிகள் நீங்கினதை நீங்க இந்த இரவுகளில் உணர போறீங்க. और ये शरीर में बीमारी हट गया. आप रात के टाइम में सोचोगे. இந்த நிமிஷத்துல இருந்து आज के टाइम से ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை, एक चमत्कार करने वाली सामर्थ्य இறங்கி சுகமாக்கி கொண்டிருக்கிறது. और आपके ऊपर उतर के இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் यीशु के सामर्थ्य
के नाम से இந்த நிமிஷத்திலிருந்து ये टाइम से இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் ये परिवार के विरोध में சபை மக்களுக்கு விரோதமாய் चर्च के विरोध में கிரியை செய்கிறதான क्रिया करने वाला பிசாசு வல்லமைகள் सारी शैतान की வல்லமைகள் शरीर की बीमारी கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே प्रभु यीशु की सामर्थ के नाम से இப்பொழுது வெளியேறும்படியாச்சு बाहर निकल உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க बच्चों को आशीष करो உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க के बच्चों को आशीष நீங்க करो ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே तूने आपने कहा आशीष करो आशीष இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே प्रभु यीशु की सामर्थ के नाम से பிள்ளைகளை ஆசீர்வதிங்க बच्चों को आशीष करो கிருபை சொந்து கொள்ளட்டும் और अनुग्रह से அருமையான எங்கள் பாஸ்டருக்காக और प्यारे पास्टर जी के ஜீசஸ் பாஸ்டருக்காக ज्येष्ठ पास्टर के लिए குடும்பத்தாருக்காக उनके परिवार के लिए சபை மக்களுக்காக कलीसिया वाले के लिए நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் हम सबके लिए प्रार्थना करते ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க हैं आप चमत्कार ஆண்டவரே நீங்க அற்புதங்களை செய்யுங்க आप चमत्कार உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து आपके नाम में அருமையான பாஸ்டர் முத்து பாஸ்டர் நாங்கள் நினைக்கிறோம் और पास्टर அருமையான சகோதரி பிரேமா சிஸ்டர் நாங்கள் நினைக்கிறோம் सिस्टर को याद करें லிடியா குடும்பத்தை நினைக்கிறோம் और मीडिया पे हमें ஆண்டவரே இந்த நாள்ல மகனை நினைக்கிறோம் உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் और उसको देख के अनुग्रह के लिए मुझे आशीष करो குடும்பங்கள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள வைக்கிறோம் और ये परिवार को सभी பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறோம் आशीष करो இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் प्रभु यीशु जी के सामर्थ्य से ஜெபிக்கிறோம் प्रार्थना करते हैं ஜீவனுள்ள நல்ல பிதாவே जीवित पिता ஆமென் 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 நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க कल आप बोलोगे நீங்க நாளைக்கு சாட்சி சொல்லுங்க कल आप बोलोगे நிறைய பேருடைய லைஃப்ல மாற்றங்கள் வரும். बहुत सारे लोगों के जीवन बदलेगा ஆமென் आमीन நாளைக்கு நான் வேற விதமான ஊழியத்தை கொடுத்ததான சாட்சி மட்டும் और कल मेरे सेवकान के दूसरा कार्य में நான் बताया எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு मैं कैसे उद्धार पाया நான் உங்களுக்கு சொல்ல போறேன் मैं आपको बताऊंगा வாங்க आओ அறியாத மக்களை நீங்க கூப்பிடுவாங்க और उनको कुछ लोग जानते नहीं उनको चमत्कार को देखो உங்க லைஃப்ல அற்புதத்தை और आपके बीच में चमत्कार करोगे ஆசீர்வதிங்க. प्रभु आपको आशीष दे। வாய்ப்பு கொடுத்த தன்மையான ஐயாவுக்கு நான் और मौका दिया पासवान को धन्यवाद देते हैं। सब लोग उठने में आएंगे ನಾವಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಾವು ಉಣರ್ದವು आज के दिन प्रभु की उपस्थिति को हमें एहसास किया है ದೇವರ ಬದನೆಯಾದ ಸಾಕ್ಷಿಯೋடு வசனத்தோடு கூட வந்து தேவனுடைய ஊழியக்காரை பயன்படுத்தி நம்மோடு கூட பேசியிருக்கிறார் और प्रभु जी सामर्थ्य से हमको उपयोग किए हैं सेवक के लिए நாளில் அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் और आज के दिन प्रभु चमत्कार किए அதனால நீங்க நாலு தினத்துல சாட்சி சொல்வீங்க आज कल के दिन आपको वाई बोलोगे ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை உணர்வோம் प्रतिदिन परमेश्वर की महिमा हो। இன்னும் அநேக ஆண்டுடைய சபைக்கு நம்ம கொண்டு வருவோம் और बहुत सारे लोग को चर्च में लाना है உங்க மூலியமா அவங்களுக்கும் விடுதலை और आपके द्वारा उनको छुटकारा கேட்ட வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாங்கள் சொல்றோம் அன்புள்ள ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே பாதர் பாஸ்டர் மூலியமாக அநேக ஆண்டவரே கர்த்தா அற்புதங்களை குறித்து சாட்சி கேட்க வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்க நீ உதவி செய்கிறப்பா இந்த நாளிலே தெய்வ பிரசுரம் எங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை தொட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா பிள்ளைகள் அநேக பேர் வேதனையோடு கூட வியாதிகளோடு கூட கட்டுகளோடு கூட பிரச்சனைகளோடு கூட இருந்த ஆண்டவரே தன்னுடைய ஜனங்களை நாளிலே நீங்கள் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரை சுகமாக்கினதற்காக நன்றி விடுதலை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா குரானப்படி நன்றி ஆண்டவரே அப்பா காலை பாஸ்டர் சுவாமி அவருடைய மனைவி பிள்ளைகளை அவருடைய ஊழியத்தை சபையை நீர் ஆசீர்வதிக்கிறாங்கப்பா ஆண்டவரே கிதியன் பாஸ்டருடைய மனைவி பிள்ளைகளோட ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் நாங்கள் இணைந்து உடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா கர்த்தாவை ஆராதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை செய்திருக்காங்க நன்றி சொல்லுகிறோம் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே இயேசுதாஸ் பாஸ்டர் ஆசீர்வதிங்க அவருடைய மனைவி பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்கப்பா இதனால் ஜனங்கள் புசித்து ஆண்டவரே சுகபத்திரமாய் வீட்டுக்கு செல்ல உதவி செய்ய பிரயாணத்தினுடைய கரம் இருக்கட்டும்ப்பா தொடர்ந்து நாளை முதல் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு கூட்டத்திலும் அனாதி கரம் இருக்கட்டும் இதை தொடர்ந்து வழி நடக்கும் எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல வாதங்களாக ஆமென்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் சந்தோஷம் இன்று விட்டு சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட உலகம் முழுவதுமாக இருக்கிற எல்லா பரிசுத்த வான்களோடு கூட என்றும் எப்பவுமே தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप आशीष करेंगे। பூர்ணமா வந்து நீங்க முதல்ல சாப்பிட்டு நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி